ஜோசியம் இந்த இது மேலே இதை பற்றின உங்களுடைய புரிதல் என்ன? இது மேலே நம்பிக்கை இருக்கா? எப்படி? ஜோசியம் வந்து அது வேறு, நீங்கள் நம்புங்க நம்பாமல் போங்க, அது தனி. வானியலுக்கு வந்து ஜோதிடம்னு முலாம் பூசுறது இருக்குல்ல, அது தப்பு. இப்போ வந்துட்டு இப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறீங்க, நீங்கள் என்றைக்கு பிறந்தீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் உங்கள் ராசி நட்சத்திரம் சொன்னாலே இந்த மாதமா இத்தனாம் தேதியானு சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போனால் மாதம் தேதின்ற அந்த முறையே கிடையாது இல்லைங்களா? அது ஒரு 3000 வருஷம் முன்னாடி போனீங்கன்னா சுத்தமாக இது எதுவுமே இருக்காது. அப்போ என்ன இருந்ததுன்னா ராசி அப்புறம் வந்து நட்சத்திரம் தான் இருந்தது. சூரியனோட நகர்வை வச்சு நம்ம பிறக்கிறப்போ சூரியன் எங்கே இருந்தது, நம்ம வந்து பிறக்கிற அன்றைக்கி நிலா எங்கே இருந்ததுன்றது தான் ராசி நட்சத்திரம். ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ ராசி நட்சத்திரத்தை வச்சு நீங்கள் வானியல் ரீதியாக போடுறப்போ நீங்கள் என்றைக்கு பிறந்தீங்கன்றதை ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். சாமி கண்ணு பிள்ளைங்கன்றவர் அதை பற்றி ஆய்வு பண்ணி ஒரு புத்தகமே போட்டிருக்காரு. இந்த இலக்கியத்தில் வரக்கூடிய அந்த ராசி நட்சத்திரங்கள் இருக்கும்ல, அதை வச்சு அது என்றைக்கு நடந்ததுன்னு சொல்லி ஆய்வு பண்ணி போட்டிருக்காரு. ஓகே, அப்போது ராசி நட்சத்திரங்கிறது அடிப்படையில் ஒரு நாள் உன்னுடைய குறிப்பு. இந்த மாதம் இன்னி இது வந்துட்டு இந்த மாதத்தை நான் தேதின்னு சொன்னால் நான் வந்துட்டு எப்படி ஒரு மூட நம்பிக்கையாளராக ஆக முடியாதோ அந்த மாதிரி ஒருத்தர் இந்த ராசி நட்சத்திரத்தில் பொறுத்தாருன்னா மூட நம்பிக்கையாளராக ஆக முடியாது. பின்னாடி அதுக்கு இது பலன் இருக்குது பரிகாரம் இருக்குன்னு சொல்லி ஏமாத்துறப்ப தான் அது வந்து மூட நம்பிக்கையாக மாறுது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் தமிழக வரலாறை வந்து பின்னாடி போய் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கிறது எல்லாமே வானியல் குறிப்பு தான். ஓகே, அந்த வானியல் குறிப்பு வச்சு தான் நம்ம வரலாறு வந்து பின்னாடி கொண்டு போக முடியும். இந்த வானியல் குறிப்பை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு வானியல் தெரியணும்ல. இவங்க அந்த வானியலை வந்துட்டு ஜோதிடம்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாரதியார் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் தனை இகழ் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவளே வந்து வானியல் கற்றுக்கணும்னு சொல்கிறாரு. ஓகே, உங்களுக்கு வேறுபாடு புரியுது? அப்போ வந்து உங்கள் பகுத்தறிவுன்றது ஜோதிடத்தை ஒதுக்குவது பகுத்தறிவுன்னு வச்சுக்கலாம்ல, வானியலை ஒதுக்குறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். ஓகே, அப்போ பகுத்தறிவு இவங்க சொல்கிறது வேற, பகுத்தறிவின் பெயரால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அப்போது இந்த வானியல் என்பது வந்து தமிழர்களுக்கு மிக முக்கியமானது. இரும்பு காலகட்டத்துக்கு நமக்கு வந்துட்டு ஒரு பெருமை இருக்கிற மாதிரி அந்த காலகட்டத்திலேருந்தே நமக்கு வந்துட்டு இந்த நாட்காண்டின்ற ஒரு பெருமையும் இருக்குது. நம்ம அப்பயே வந்துட்டு ஒரு நாட்காடியை வடிவமைச்சு சூரியனுடைய நகர்வை, சந்திரனோட நகர்வை, 5 கோள்களுடைய நகர்வை வச்சுட்டு ஒரு நாட்காட்டியை உருவாக்கி இன்றைக்கி புத்தாண்டு வரும். இப்போ வந்துட்டு முதல்ல பிறக்கிறது வந்துட்டு இளவேனில் காலம், அப்புறம் முதுவேனில் காலம் வரும் அப்படின்னு சொல்லி காலங்களை பிரித்து அந்த காலகட்டத்தில் வந்துட்டு பெரும்பொழுது சிறுபொழுதெல்லாம் பிரித்து நம்ம வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கால வட்டத்தை உருவாக்கியிருக்கோம். உருவாக்கி என்னைக்கு வந்து நீங்கள் விதை விதைச்சிங்கன்னா என்னைக்கு மழை பெய்யுன்ற அளவுக்கு நம்ம கணிச்சிருக்கோம். புரியுது? ஏன்னா இது எல்லாமே நடந்தது விவசாய தேவைக்காக. ஆமாம். அதே மாதிரி காலநிலையை கணிச்சதே விவசாயத்துக்காக தான். எந்த இடத்துல எந்த எல்லா நாட்டிலையும் நான் என்ன கேட்குறேன், ஸ்டோன் ஹெஞ்சுன்னு ஒன்று இருக்குங்க. ஆமாம், இங்கிலாண்டில் இருக்கா? ஸ்டோன் ஹெஞ்சும் வந்து காலநிலையை கணிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு காலண்டர் தான். இங்கிலாண்டில் அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிசோதனை பண்ணாங்க, 56 ஆண்டுகளுக்கான காலண்டரை எப்படி வந்து இயக்குனாங்கன்றதை பற்றி இருக்குது. இப்போ நம்ம ஸ்டோன் ஹெஞ்சை வந்துட்டு பகுத்தறிவுக்கு எதிரானதுன்னு யாராவது சொல்கிறாங்களா? புரியுது? இல்லை ஜோசியம் பக்கத்துக்கு ஸ்டோன் ஹெஞ்சு கட்டினாங்க யாராவது பேசி கேட்டிருக்கீங்க? அப்போ நம்ம வந்துட்டு காலத்தை கணிக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை வச்சுருந்தா மட்டும் ஏன் அதை வந்துட்டு நக்கல் பண்ணுறாங்க? புரியுது? புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஒரு விவசாயிங்க, நம்ம வந்துட்டு 1947 வரைக்கும் கூட இந்தியாவில் விவசாயம் தான் பிரதானமான தொழில். ஆமாம். இப்போ 49 அந்த காலகட்டம் வரைக்கும் ஒட்டுமொத்த ஜிடிபியில் 44% விவசாயிக்கு வந்துட்டு விவசாயத்தில் தான் வருது. இப்போ இந்த வருஷம் பிறக்கிறப்ப இந்த வருஷம் விளைச்சல் நல்லா இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அப்புறம் நான் என்னைக்கு விதை போடணும்னு தெரியாது. ஏன்னா விதை போட்டு இத்தனை நாளுக்கு அப்புறம் எனக்கு மழை பெய்யணும். வீட்டில் வந்து காலண்டர் இருந்துச்சுன்னா பாருங்கள், இப்போயும் வந்து கெர்ப்போட்ட தினம்னு போட்டிருப்பாங்க. ஓகே, ஏன்னா அது கெர்ப்போட்டன்னு பார்த்தா கர்ப்ப ஓட்ட தினம். ஓகே, அப்போ வந்து இப்போ வச்சா மழை பெய்யும் அப்படின்றதுக்கான ஒரு தினம். அதே மாதிரி வானில் வந்துட்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, வானத்தில் வந்துட்டு ராத்திரி நிலாவை சுற்றி ஒரு கோட்டை கட்டணமாக இருக்கும், மேகம் அப்படி ரவுண்டாக வந்துருக்கும். ஆமாம், அப்படி இருந்தால் அடுத்த நாள் மழை பெய்யும்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு விவசாயத்தை சார்ந்தவங்க அவங்க தேவைக்காக உருவாக்கிக்கிட்டது தான் முதல்ல பஞ்சாங்கம், அப்புறம் வந்துட்டு இந்த காலநிலை அறிவுன்றது. ஓகே, இதில் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு விதமான அறிவு இருக்கும். ஸ்டோன் ஹெஞ்சில் இருக்கவனுக்கு நிலாவை அடிப்படையாக கொண்ட ஒரு காலண்டர் இருக்குன்னா எனக்கு சூரியனை அடிப்படையாக கொண்ட காலண்டர். ஏன்னா என்னால் சூரியனை பார்க்க முடியும், 5 கோளை பார்க்க முடியும், புதன் கோளை கூட என்னால் பார்க்க முடியும். அவனுக்கு வந்து நிலாவை தான் நல்லா பார்க்க முடியும். அந்த ஊரோட காலநிலையை பொறுத்து அவன் அதை பண்ணுறான். அப்போது நான் உருவாக்கின அந்த காலண்டர் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு இப்போ ரொம்ப நல்ல காலண்டருங்கிறது கலியாண்டுன்ற ஒரு காலண்டர் தான். கிமு 3102 வருஷம் களி அப்படிங்கிற ஒருத்தர் இறந்து போனதுக்கு பின்னாடி காலமானார்னு சொல்கிறோம்ல, ஏன்னா அவர் மனிதராக இருக்கிறார், இறந்து காலத்தோட கலந்துட்டார். ஓகே, அப்போ அவர் காலமான நாட்டிலேருந்து கலியாண்டுன்னு ஒன்று தொடங்கி பின்னாடி சோழர் காலம் பாண்டியர் காலம் வரைக்கும் தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருந்துச்சு. கேட்டதுனால சொல்ல தப்பாக நினச்சிக்காதீங்க, களி அப்படின்றதுனால எனக்கு இதுக்குள்ளே இறங்குது. லைக் இந்த படத்துக்குள்ளே நம்ம அதை ஒண்டி கேட்குறேன். களி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம்ல, இந்த படத்தில் வந்து களிங்கிறவரை ரொம்ப கலியுகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த யுகத்தின் அடிப்படையில் எடுத்திருப்பாங்க.
அவரை பின்பற்றி ஒரு ஆண்டு வைக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா? நான் தெரியாமல் என்னன்னாங்க, களின்றது வந்து கிருஷ்ணனோட பேர். ஓகே. களிய பெருமாள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். களியன்னு கூட கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணுறோன்னா அது அவங்க தப்புன்னு சொல்லுவாங்க. ஆரியர்கள் வந்து என்னென்னா, நம்ம கருப்பாக இருக்கோம்னா கருப்பு தப்பு அப்படிம்பாங்க, நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது தப்பும்பாங்க. நம்ம வந்துட்டு துக்க தினமாக அனுசரிக்கிறத அவங்க கொண்டாட்டம் நல்லா பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்போ அவங்க வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்றதுக்காக நம்ம எப்படி விட முடியும்? புரியுது. களின்றது அவனுக்கு தாங்க கெட்டது, எனக்கு நல்லது தானே. ஓகே 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 புரியுது, அதான் சொல்கிறேன். அப்போ களியாண்டுன்ற வழக்கம் ஆரியருக்கு எதிரானது தானே. அவங்க வந்து ஒரு கெட்ட ஆண்டை தானே களியாண்டுன்றாங்க. நான் எனக்கு நல்ல ஆண்டுன்றேன், ஆண்டு முறைன்றேன்ல. அதை நீக்கிட்டு திருவள்ளுவர் ஆண்டுன்னு புதுசாக ஒன்று கொண்டு வந்து பகுத்திரிவுனா என்ன கதை? 2011 தை 1 வந்து தமிழர் புத்தாண்டா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அறிவிச்சார். அதுக்கு என்ன காரணம்? வானியல் படி சித்திரை தான் வந்து தமிழர்களுக்கு புத்தாண்டு. ஆனால் இப்போ சித்திரை புத்தாண்டை வந்து தமிழர்கள் கொண்டாடலாமா? ஏன்னா அப்போது தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து சைத்திர மாதத்தில் தான் புத்தாண்டு. நமக்கு சித்திரைன்னா அங்கே சைத்திரை கொஞ்சம் மாறும் இல்லைங்களா? அப்படி இவங்க சைத்திரையில் கொண்டாடுறப்ப நம்ம சித்திரையில் கொண்டாடுறப்ப சில நாள்கள் தான் வேறுபாடு இருக்கும். அப்போ என்ன நம்மளும் அவங்களும் ஒன்றா புத்தாண்டு வருதுன்னு சொல்லிட்டு நாயக்கர் ஆட்சி காலத்துக்கிட்டத்தில் நீங்கள் இந்த புத்தாண்டு கொண்டாட வேணான்னு சொல்லி அப்புறமா நம்ம வேறு வழி இல்லாமல் பொங்கலில் கூட சேர்த்து கொண்டாட ஆரம்பித்தோம், தையில் கொண்டாட ஆரம்பித்தோம். பின்னாடி நம்ம வந்துட்டு சுதந்திரம்லாம் வர்றப்போ நம்ம இயல்பாக வந்துட்டு வானியல் படி சித்திரையில் கொண்டாட ஆரம்பித்தோம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த இழிவால் செய்யப்பட்ட காரியத்தையே நம்ம பண்பாடுன்னு கற்பிக்க ஆரம்பித்தாங்க. ஓகே. இப்போ கற்பிக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, 1921 அறிஞர்கள்லாம் ஒன்றா கூடி சித்திரை தான் வந்துட்டு புத்தாண்டு கிடையாது, தை புத்தாண்டுன்னு அறிவிச்சாங்கன்னு சொல்லி ஒரு கதை சொல்லி திருவள்ளுவருக்கு வந்துட்டு தையில் வந்துட்டு புத்தாண்டு தொடங்குதுன்னு சொல்லி திருவள்ளுவர் புத்தாண்டுன்னு பேரை வச்சு நல்லா யோசிச்சு பாருங்கள். திராவிட இயக்கம் திருவள்ளுவர் தொடர்பாக என்ன கருத்து வச்சுருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆரம்பத்துலேயும் திருவள்ளுவர் திட்டினாங்க, திடீர்னு மாநாடெல்லாம் போட்டு அவர் பேர் ஆண்டு வரணும்னு சொல்லிட்டு அப்புறமா திருப்பி திட்டிகிட்டு இருப்பாங்க. ஓகே. இப்போ உனக்கு திருவள்ளுவரையும் பிடிக்காது, அப்போ அவர் பேரில் ஒரு ஆண்டையும் தமிழையும் நம்ம வந்து கொண்டாடணும்னு நீ ஆசைப்பட்ற. ஓகே, புரியுது. என்னென்னா நமக்குன்னு ஒரு ஆண்டு முறை இருக்குல்ல, சித்திரையில் தொடங்கக்கூடிய ஒரு ஆண்டு முறை, அந்த ஆண்டு முறையை நமக்கு இருக்கக்கூடாது. அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஏற்பாடு தான் வந்துட்டு தைப்புத்தாண்டுன்ற ஒரு விஷயம். பின்னாடி ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு முதலமைச்சரானப்போ சட்டப்பேரவையிலே கேட்டாங்க, நீங்கள் வந்து 21 வந்துட்டு இந்த மாதிரி அறிஞர்கள் தீர்மானம் போட்டாங்கன்னு சொன்னீங்களே, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா, அது பொய் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் ஆதாரபூர்வமாக தமிழ்நாட்டு அரசால் அது மறுக்க முடியலைங்கிற ஒரே காரணத்தினால தான் ஜெயலலிதா அவர்கள் மாற்றின அடிப்படையில் நம்ம சித்திரை புத்தாண்டையை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு வரலாறு வானியல் தெரியாத காரணத்தினால அவங்க வந்துட்டு தை புத்தாண்டும் சரிதான், எதுக்கு 2 புத்தாண்டு இருக்கக்கூடாது, சித்திரையில் ஒன்று தையில் ஒன்றுலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் எந்த நாட்டுக்கும் வந்து 2 புத்தாண்டு கிடையாது. ஓகே. நம்மளை பார்த்து நம்முடைய நாட்காட்டியை காப்பி அடித்து பயன்படுத்தக்கூடிய தெலுங்கர்கள் சரியாக பயன்படுத்துகிறாங்க. அவங்க சொன்னதை கேட்டுட்டு நம்ம தப்பாக பயன்படுத்துகிறோம். ஒரு 10வது மாதத்தை வந்து முதல் மாதமாக கொண்டாடுறோம் அப்படின்றது வந்துட்டு வானியல் ரீதியாக சரியானது கிடையாது. இன்னும் இதில் வானியல் தொடர்பாக பேசப்பட வேண்டிய நிறைய செய்திகள் இருக்குது. ஏன்னா இப்போ தமிழர்களுக்கு வந்துட்டு அவங்க வானியல்னால் என்னென்னு தெரியாது. நம்மக்கிட்ட வானியலை வந்து ஜோசியம்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்னென்னா வந்துட்டு பகுத்தறிவுனா ஜோசியத்தை தூக்கி அந்தாண்ட போடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வானியல் அறிவு இல்லாத ஒரு தலைமுறையை நம்ம இங்கே உருவாக்கி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா? இப்போ நம்ம பார்க்குறப்போ உலகத்தினுடைய பழமையான நாட்காட்டிகளில் ஒன்று தமிழ்நாட்டில் புழங்கிட்டு இருந்த களி நாட்காட்டி. களி நாட்காட்டியும் வந்து பார்த்திங்கன்னா கிமு 3102 ஆண்டுலேருந்து தொடங்குது. இப்போ நம்ம 5000 ஆண்டுகால பெருமைன்னு பேசுகிறோம் இல்லைங்களா? ஏறத்தாழ அந்த இரும்பு காலத்தை சேர்ந்த ஒரு நாட்காட்டி தான் இங்கே இருக்கிற களி நாட்காட்டி. அவ்வளவு பழமையான நாகரிகம் இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர வேறு யாருக்குமே கிடையாது. ஓகே. இந்தியாவிலே பழமையான நாட்காட்டிக்கு உரிமையானவர்கள் நம்ம. ஆனால் இன்றைக்கி அந்த நாட்காட்டிக்கு நமக்குமான ஒரே ஒரு தொடர்பு என்னென்னா அந்த சித்திரை மாதத்தில் புத்தாண்டு கொண்டாடுறது தான். இதையும் அத்து விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாட்காட்டியை நம்ம ஆரியர்கள்கிட்டே கொடுத்துட்டு 5000 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான நாகரிகம் கொண்டு ஒரு சர்டிஃபிகேட்டையும் வாங்கி கொடுத்துடலாம். ஓகே. அதுக்கு தான் அவங்க பாடுபட்டுருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை.